டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு பிரபல்யமான பாடசாலை, அந்த பாடசாலையிலே ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் உள்ள எல்லா மாணவர்களுமே மிக கெட்டிக்கார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு மாணவன், அது ஒரு காபோத உயர்தர வகுப்பு, ஒரு மாணவன் எல்லா பாடங்களிலுமே திறமைசாலி. அவன் மிக சிறப்பாக தன்னுடைய பாடங்களை படிப்பான். அது மாத்திரம் இல்லாமல் குளப்படி என்றால் என்ன என்பதை அவனுக்கு தெரியாது. வகுப்பிலே மிக அமைதியாக இருப்பான், மிக பண்பாக நடப்பான், மிக உயர்வான ஒழுக்கத்தை வெளிக்காட்டுவான். இவ்வாறான ஒரு மாணவன். அந்த மாணவன் வீட்டிலே ஒரே ஒரு பிள்ளை. அவன் குழந்தையாக இருந்த பொழுதே அவனது தந்தையார் காலமாகிவிட்டார். தாயாரின் அரவணைப்பில், தாயாரின் பராமரிப்பில் தான் அந்த மாணவன் வளர்ந்து வருகின்றான். வீட்டில் ஒரே ஒரு பிள்ளையாக அவன் இருக்கின்றான், தாயாரின் செல்ல பிள்ளை. அதுவும் அவனது பண்புக்கும் ஒழுக்கத்துக்கும் காரணம் என அவனது ஆசிரியர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்வதும் உண்டு. இவ்வாறு இருக்கையிலே அவர்கள் அந்த காபோத உயர்தர பரீட்சை எடுக்க வேண்டிய நாளும் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அவனோட கணித பிரிவை சேர்ந்த மாணவன் எவ்வாறாயினும் தான் ஒரு பொறியியல் பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துடன் தான் அவன் கல்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றான். பொறியியல் பீடம் என்று சொன்னால் அவன் தனியாக பொறியியல் பீடத்திற்கு சென்றால் போதும் என்று யோசிக்கவில்லை. மொரட்டுவ பல்கலைக்கழகத்திலே பொறியியல் பீடத்திலே கல்வி கேட்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய லட்சியமாக இருக்கின்றது. மிக சிறப்பாக கேட்டுக்கொண்டிருக்கின்றான். இப்பொழுது வந்து பரீட்சைக்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கின்ற பொழுது இவனது தாயார் நோய்வாய்ப்படுகின்றார். நோய் என்று சொன்னால் ஒரு காய்ச்சல், தலையிடி போன்று உடனடியாக மாறக்கூடிய ஒரு நோய் அல்ல. ஆஸ்துமா நோய்க்கு அவர் ஆளாகின்றார். ஆஸ்துமா நோய் என்பது ஒரு மனிதனை ஒரு முறை தொற்றி கொண்டு விட்டால் அது வாழ்நாள் பூராவும் மாறாது. மருந்துகளினால் அந்த ஆஸ்துமா நோயின் தாக்கத்தை குறைத்து நீண்ட காலம் உயிர் வாழ முடியும். ஆஸ்துமா நோயினால் இவர் பாதிக்கப்படுகின்றார். இப்பொழுது இந்த மாணவனுக்கு இரண்டு பொறுப்புகள். தன்னுடைய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், அதே நேரம் தன்னுடைய தாயாரையும் பராமரிக்க வேண்டும். ஆனால் அந்த நேரத்திலும் அவன் சற்றும் மனம் தளரவில்லை. மிக சிறப்பாக இரண்டு செயற்பாடுகளையுமே செய்து கொண்டு வருகின்றான். தன்னுடைய தாயாரை மிக கவனமாக பராமரித்து வருகின்றான். அவருக்கு தேவையான நேரத்தில் தேவையான வைத்தியசாலைகளுக்கு கூட்டி செல்கின்றான், மருந்துகளை வாங்கி கொடுக்கின்றான். அதே நேரம் தாயாருக்கு சமையலில் உதவி செய்கின்றான், மிக அன்பாக தாயை பராமரித்துக் கொள்கின்றான். அதே நேரம் இன்னும் கடுமையாக கல்வி கேட்கின்றான். இவ்வாறாக அவன் அந்த பரீட்சையையும், அந்த காபோத உயர்தர பரீட்சையையும் எதிர்கொள்ளுகின்றான். ஒருவரும் கொஞ்சம் கூட அவ்வாறு அவன் சிறப்பாக அந்த எக்ஸாமை செய்வான் என்று சொல்லி பலர் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த தாயார் நோய்வாய்ப்பட்டு விட்டார். அவரை கவனிப்பதற்காக அவன் பல மணி நேரத்தை செலவிடுகின்றான். எனவே இவனது கல்வியில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் என்றுதான் பல பேரும் நினைத்திருந்தார்கள். ஆனால் அந்த நினைப்புகளை எல்லாம் பொய்யாக்கும் முகமாக அவனுக்கு காபோத உயர்தரத்திலே 4 A தர சித்திகள் கிடைக்கின்றன. அந்த நேரத்திலே பாடசாலையே மகிழ்ச்சி அடைகின்றது. இத்தனை ஒரு கட்டிக்கார மாணவன், தாயின் மீது இத்தனை அன்பு உள்ளவன், ஒழுக்கமானவன், அதனால் தான் அவனுக்கு இந்த சிறந்த பெறுபேறு கிடைத்தது என்று சொல்லி அந்த பாடசாலையே மகிழ்ச்சி அடைகின்றது. இவ்வாறு இருக்கையிலே இந்த காபோத உயர்தர பரீட்சை பெறுவர்கள் வெளிவந்தால் பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்ப படிவங்களை மாணவர்கள்லாம் நிரப்ப வேண்டும். அவர்கள் தங்களுடைய விருப்ப ஒழுங்கிலே அந்த பாடநெறிகளையும் பல்கலைக்கழகங்களையும் குறிப்பிட வேண்டும். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அவர்களுக்கு பொருத்தமான பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்யும். இதை நான் குறிப்பிட்ட இந்த மாணவன் 4 A சித்தி பெற்று விட்டான். எனவே அவனது லட்சியப்படி பொறியியல் பீடம், மொரட்டுவ பல்கலைக்கழகம் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அவன் தன்னுடைய விண்ணப்ப படிவத்தை நிரப்புகின்ற பொழுது எந்த ஒரு பொறியியல் பீடத்தையும் தெரிவு செய்யாமல் தன்னுடைய வீட்டுக்கு அண்மையில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்திலே கேட்கக்கூடிய ஒரு கற்கை நெறியை மாத்திரம் நிரப்பி விண்ணப்பிக்கின்றார். இவன் இதனை யாருக்குமே சொல்லவில்லை, தாயாருக்கு கூட சொல்லவில்லை. விண்ணப்பித்து விட்டு மௌனமாக இருந்து விட்டான். இப்பொழுது பல்கலைக்கழக அனுமதிக்கான கடிதங்கள் மாணவர்களுக்கு வருகின்ற பொழுது இவனுக்கு அந்த அனுமதி கடிதம் வருகின்றது. இவனுக்கு வீட்டுக்கு அருகிலே உள்ள பல்கலைக்கழகத்திலே ஒரு கற்கை நெறி, ஒரு சாதாரண ஒரு கற்கை நெறி இவனுக்கு கிடைக்கின்றது. எல்லோருக்கும் ஆச்சரியம்.
4 சித்தி எடுத்தவன் கட்டாயமாக மொரட்டுவ பல்கலைக்கழகத்திலே பொறியியல் பட்டம் கிடைத்திருக்கும். ஏன் இவனுக்கு அது கிடைக்கவில்லை என்று எல்லோருக்கும் ஆச்சரியம். இவனை திருவி திருவி கேட்கிறார்கள். அவன் ஒரு பதிலை சொல்கின்றான். அந்த பதில் எல்லோருக்குமே சந்தோஷம் அளிக்கும் பதிலாக இருக்கின்றது. நான் என்னுடைய அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை. என்னை மிக கவனமாக அவர் வளர்த்து வந்தார். ஆனால் இப்பொழுது அவர் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நான் அவரை அருகில் இருந்து பராமரிக்கத்தக்கதாகத்தான் இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த கெக்கினரியை தெரிவு செய்திருக்கின்றேன். அவரை இங்கே தனியாக விட்டு நான் வேறொரு பல்கலைக்கழகத்துக்கு சென்று பொறியியலாளராக வருவதிலே எனக்கு அத்தனை தூரம் ஈடுபாடும் இல்லை, விருப்பமும் இல்லை. அதனால் தான் நான் இந்த பல்கலைக்கழகத்துக்கு மாத்திரம் விண்ணப்பித்தேன் என்று சொன்ன பொழுது பலருக்கு சந்தோஷமாக இருந்தது. ஒரு சிலருக்கு வருத்தமாகவும் இருந்தது. ஒரு மாணவன் ஒரு நல்ல வாய்ப்பை இழந்து விட்டான் என்று வருத்தமாகவும் இருந்தது. ஆனால் அந்த மாணவன் அந்த குறிப்பிட்ட அந்த பல்கலைக்கழகத்திலே மிக சிறப்பாக தன்னுடைய பாடங்களை படித்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற முதல் தர சித்தியை பெற்று அந்த சித்தியுடன் உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகமான ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய கலாநிதி ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு கலாநிதி பட்டதாரியாக மீண்டும் தான் கற்ற அந்த பல்கலைக்கழகத்திலேயே ஒரு விரிவுரையாளராக இணைந்து கொள்கின்றான். விரிவுரையாளராக இணைந்து கொண்டது மாத்திரமல்ல, அதன் பின்னரும் அவன் சிறப்பாக செயலாற்றி இப்பொழுது ஒரு பேராசிரியராக அந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தில் மிக இள வயதிலே பேராசிரியராக வந்தவர்கள் ஒருவராக ஒரு பேராசிரியராக அவர் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார். நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். மாணவர்கள் தங்களுடைய தாய் தந்தைக்காக தங்களுடைய இலட்சியங்களை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதே நேரம் எத்தனை தான் துன்பங்கள் வந்தாலும் தங்களுடைய கல்வியிலே அதிக அக்கறை செலுத்தினால் அவர்கள் அடைய வேண்டிய மிக உயர்ந்த உயரங்களை அடைவார்கள் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். இது ஒரு உண்மை சம்பவம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.